Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா transversal line னா என்னன்னு பார்த்தலாம். A line which intersects two or more lines in a plane at different points is called transversal line னு கொடுத்திருக்காங்க. For example, பாருங்க இங்க லைன் L1 இருக்கு, இங்க லைன் L2 இருக்கு, ஓகேவா? L1 and L2 வந்து ரெண்டுமே parallel line. ஸோ இந்த ரெண்டு parallel லைனுமே இந்த லைன் M அப்படிங்கிற லைன் கட் பண்ணுது. அந்த M அது எப்படி கட் பண்ணுதுன்னா லைன் L1 ஒரு பாயிண்டில் கட் பண்ணுது, L2 ஒரு பாயிண்டில் கட் பண்ணுது. ஸோ டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் கட் பண்ணுது. ஸோ M இஸ் த டிரான்ஸ்வர்சல் லைன், ஓகேவா? இந்த செகண்ட் டயக்ராம் பாருங்கள், இந்த செகண்ட் டயக்ராம் பாருங்கள். இங்கேயும் ஆனால் இந்த ரெண்டு டூ லைன்ஸும் இல்லை L1 and L2 வந்து parallel தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டுமே L1 and L2 வந்து ரெண்டும் parallel இல்லை. ஸோ வந்து L1 வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போகுது, L2 நான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். ஸோ இதை கட் பண்ணுற M வந்து டிரான்ஸ்வர்சல் லைன் தான். ஸோ M இஸ் த டிரான்ஸ்வர்சல் லைன் விச் கட்ஸ் தி two or more lines in a plane at two different points, okay? The third diagram பாருங்கள், L2, L1 இந்த பிளேனில் இருக்கிற லைன். ஸோ இந்த லைனை வந்து N அப்படிங்கிற டிரான்ஸ்வர்சல் லைன் கட் பண்ணுது, டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் கட் பண்ணுது. இந்த லாஸ்ட் டயக்ராம் செக் பண்ணுங்கள். லைன் L1, this is my line L2, but M அப்படிங்கிற டிரான்ஸ்வர்சல் லைன் எப்படி கட் பண்ணுது? M அப்படிங்கிற லைன் எங்கே கட் பண்ணுது? ரெண்டுமே அட் த சேம் பாயிண்டில் கட் பண்ணுது. ஸோ M இஸ் நாட் அ டிரான்ஸ்வர்சல் லைன், ஓகேவா? இங்கே வந்து ரெண்டு லைன் L1 அண்ட் L2 ரெண்டையுமே அட் த சேம் பாயிண்டில் கட் பண்ணுறனால இங்கே M வந்து இட்ஸ் நாட் அ டிரான்ஸ்வர்சல் லைன். புரிஞ்சுதா? தேங்க்யூ.